இது எனக்கு நல்லா இருக்கும். நான் அதே தாங்க நினைச்சேன். இதோ வந்துட்டேன். அண்ணா, அண்ணி நீங்க வெறுத்து ஒதுக்குற நேரம் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் அண்ணி எவ்வளவு வேதனைப்படுவாங்க தெரியுமா? தெய்வம் உங்க மனசை மாத்திருச்சு. என் மனசு ஒண்ணு மாறலம்மா, எல்லாம் வெறும் நடிப்புதான். நடிப்பா? ஆமா சுசி, சிறந்த தம்பதிகளுக்கான போட்டி ஒன்று நடக்குது. அதுல நானும் அண்ணியும் அந்யோன்யமா வாழ்றதா நடிக்க போறோம். அப்படி சிறப்பா நடிச்சா பரிசு கிடைக்கும். அந்த பரிசை கண்டிப்பா வாங்கணும்னு எங்க கம்பெனில கட்டாயப்படுத்தாங்க. அதுக்காகத்தான் இந்த நாடகம். சுசி, அங்க வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லு. சுசி, எனக்கும் நல்லா நடிக்க தெரியும்னு சொல்லு. நண்பர்களே, இங்கு நடத்தப்படும் அந்யோன்யமான தம்பதிகளுக்கான போட்டியில் 20 தம்பதிகள் கலந்து கொண்டனர். அதில் 4 சிறந்த தம்பதிகள் இறுதிப் போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்பர் 1 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாபு. நம்பர் 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராமு. நம்பர் 3 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜு. நம்பர் 4 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மோகன். இந்த 4 தம்பதிகளில் சிறந்த ஒரு தம்பதியை தேர்ந்தெடுக்க 3 சோதனைகள் வைக்கப்படும். முதல் சோதனை புகைப்பிடித்தல். கணவன் புகைப்பிடிக்க ஒவ்வொரு மனைவியும் எப்படி உதவுகிறார் என்பதிலிருந்து உங்கள் அந்யோன்யம் கணக்கிடப்படும். தேங்க்யூ. நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா என் மனைவிக்கு அது பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்யறது இல்லை. அந்த தட்டுல பலவிதமான பூக்கள் இருக்கு. இதுல பெண்கள் அவங்களுக்கு பிடித்தமான பூவை எடுத்துக்கணும். நீங்க செலக்ட் பண்ற பூவுல இருந்து நாங்க உங்க பண்பை தெரிஞ்சுக்குவோம். You have chosen the right flower. மத்தவங்க நல்ல வாசனை உள்ள ரோஜா, மல்லி, சம்பங்கி இவர்களை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க மட்டும் ஏன் சூரியகாந்தி பூ தேர்ந்தெடுத்தீங்க? சூரியன் போகும் பக்கமெல்லாம் திரும்பக்கூடிய தனித்தன்மை கொண்ட மலர் சூரியகாந்தி. நல்ல மனைவியின் குணமும் அதுதான். கணவன் எந்த வழியோ அந்த வழி நடக்கிறவதான் உண்மையான மனைவி. இப்படி ஒரு நல்ல தத்துவத்தை உணர்த்துறதுனால சூரியகாந்தி எனக்கு பிடிச்சிருக்கு. இப்பொழுது 3வது சோதனை. முதலில் மனைவிமார்கள் தனி அறைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அங்கு அவர்கள் கண்கள் கட்டப்படும். இங்க இருக்கும் 4 கணவன்மார்களும் தங்கள் இஷ்டப்படி 4 நாற்காலிகளில் மாறி உட்கார வேண்டும். கண் அவன் என்பதால் அவன் கணவன். கணவனை கண்டுபிடிக்க மனைவிக்கு கண்கள் தேவையில்லை. இப்பொழுது கண் கட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு மனைவியும் தங்கள் கணவன் அமர்ந்திருக்கும் நாற்காலியை கண்டுபிடித்து அவர் பக்கத்தில் போய் நிற்க வேண்டும். நீங்க மட்டும் உங்க கணவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை எப்படி சரியா கண்டுபிடிச்சீங்க? என் கணவருடைய குணம் எனக்கு நல்லா தெரியும். எங்கேயும் எதிலையும் தான் முந்தி முதல்ல நிக்கணும்னு நினைக்கிறவன். அதனால இங்கேயும் முதல் நாற்காலியில தான் உட்கார்ந்திருப்பாருன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். 3 சோதனைகளில் முதல் மார்க் வாங்கிய மோகன் தம்பதிகள் சிறந்த தம்பதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்.
அவளும் நானும் அவள் என்றால் அது நானும் அவளும் நான் என்றால் அது அவளும் நானும் அவள் என்றால் அது நானும் அவளும் The whole truth. நான் சொன்னால் அது அவளின் வேதம் அவள் சொன்னால் அது தான் என் எண்ணம் And nothing but truth. அது தான் என் எண்ணம் நான் என்றால் அது அவளும் நானும் அவள் என்றால் அது நானும் அவளும் கணவன் கட்டளை படியே காரியமாற்றும் குணமுடையாள் In thought, word and deed. நான் செய்த முடிவை தான் செய்த முடிவாய் நினைத்தே பார்க்கும் மனமுடையாள் Such a noble heart. புருஷனுக்கருகே சரிசமமாக அமர்ந்திட தயங்கும் பண்புடையாள் Oh, there he goes again. கடவுளின் மேலாய் கணவனை மதித்து வணங்கிடும் இனிய அன்புடையாள் God bless me. இனிய அன்புடையாள் நான் என்றால் அது அவளும் நானும் அவள் என்றால் அது நானும் அவளும் வகுத்த எல்லையை கடந்து நடந்தாள் ராகவன் தலைவி Remember what happened to her. கணவன் கீத்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி Yes, always yours sincerely. கொண்டவன் வீடு குடிசை என்றாலும் மாளிகை போலே நினைப்பாளே Oh, really? Don't make me blush. அவள் ஒரு பாதி நான் ஒரு பாதி என்பது போலே நடப்பாளே The better half and the bitter half. என்பது போலே நடப்பாளே நான் என்றால் அது அவளும் நானும் அவள் என்றால் அது நானும் அவளும் இந்த பரிசுக்கு நாம தகுதியே இல்லை. பரிசு கொடுத்தவங்க நம்ம ரெண்டு பேருடைய நடிப்பை பார்த்து ஏமாந்துட்டாங்க. முன்னில உட்கார்ந்து இருந்தாலும் குயில் இனிமையாத்தான் பாடும் சொல்றது உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைதான். குயில் அழுதாலும் கேட்கிறவங்களுக்கு அது பாடுற மாதிரிதான் இருக்கும். தெரியாம தான் கேட்கிறேன். சிறந்த தம்பதிகளுக்கு உண்டான லட்சணங்கள்ல நமக்கு என்ன குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆணுக்குண்டான அந்தஸ்து குறைஞ்சு போச்சு. வீட்டு கோழி வானத்துல பறக்குது, வானத்து புறா தரையில நடக்குது. என்னைக்கு நான் உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்கு திருப்தி. மோகன், என்னப்பா படிச்சுக்கிட்டு இருக்க? ராசி பலன் பாத்துக்கிட்டு இருக்கம்மா. நம்ம எதிர்காலம் இதுலயாவது நல்லா இருக்கான்னு பார்த்தேன். வாங்க உட்காரு. ஆமா, ஏன் நம்பர் சார் இல்ல?
அவரு வெளியே போயிருக்காரு. நான் எனக்கு வந்தேன்னா முறைப்படி இந்த நீ என்ன சொல்ற? அவரை எங்க கேக்குறீங்க? பாவம், உங்க மருமகளை கேட்டு சொல்லுங்க. எங்க நம்ம இல்ல, அவ இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலீங்க. வரட்டும். அவங்களுக்கோசரம் நான் வெயிட் பண்ணியே இருக்கேன், கேட்டுட்டு தான் போகணும். ஏன்னா அவசியமானவங்களுக்கோசரம் காத்து இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அனாவசியங்கிறீங்களா? இந்த விஷயத்துல அவதான் அபிப்பிராயம் சொல்லணுங்கிறது இல்ல, எப்ப நிச்சயார்த்தம் வச்சுக்கலான்னு நானே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். நீ என்னப்பா சொல்றது? துரை பஞ்சாங்கம் பாக்குற, ஆனா நிச்சயதார்த்தத்தப்ப சீர்பணம் கொடுக்க போறது உன் பொண்டாட்டி பாரு. அதனால அவங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையா வரட்டும் எதிர்பார்க்கிறோம். இல்ல நீ குடுக்கறேன்னு சொல்லு, உன் வார்த்தைப்படி கேட்டுடுவோம். என்னப்பா சைலண்ட் ஆயிட்ட? இப்ப புரியுதா யார் அவசியம் யார் அனாவசியம்னு? வந்தாச்சு வாமா. யார் இருந்து என்ன புண்ணியம், நீ வந்தாதானே நடக்குது. என்னங்க இந்த நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலான்னு மாயால சொன்னா தேவையில்ல. நான் என்னங்க சொல்றது? அவரை கேளுங்க. அவரியா? பாவம், நிச்சயதார்த்தம் அன்னைக்கு சீர்பணம் கொடுக்க போற புண்ணியவதி நீ. அதனால நீ தானம்மா சொல்லணும். அவரை பாவம், அவரை ஏமா துன்புறுத்துவானே. நான் கேட்டிருக்கிற பணம் எங்க ஆபீஸ்ல அடுத்த மாசம் தான் கிடைக்குமா? அதனால அடுத்த மாசம் முதல் வாரத்துல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ஏங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வீட்டை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமாச்சே. இதான் மதுரை. இத சிதம்பரமா மாத்தணும்னா முடியுங்களா? அது என்னங்க மதுரை சிதம்பரம்? அது தெரியாதாமா உங்களுக்கு? சிதம்பரத்துல நடராஜர் முதன்மை ஆம்பளை, மதுரையில மீனாட்சி முதன்மை பொம்பளை. அதனாலதான் இந்த வீட்டை மதுரைன்னு சொன்னேன். நீ சொன்ன தேதியிலேயே வரமா?